அடுத்ததாக திரைப்படத்தை பற்றி பேசுவதற்கு ஜே பேபி திரைப்படத்தின் இயக்குனர் அண்ணன் சுரேஷ் மாரி அவர்களை பேச அன்போடு அழைக்கின்றேன். மேடையில் இருக்கிற தோழர் யாருக்குமே எனக்கு பெருசாக பரிச்சயம் கிடையாது. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே என்னுடைய வணக்கங்கள். நேற்று தான் இந்த படம் பார்த்தேன். விக்னேஷ் கூப்பள்ளின்னா நான் வந்து இந்த படத்தை மிஸ் பண்ணியிருப்பேன். கட்டாயமாக எப்போ பார்த்துருப்பேன்னு தெரியாது. ஓடிடியில் எப்போயோ ஒரு டைம் கிடைக்கும்போது பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். நேற்று இந்த படம் பார்த்துட்டு வீட்டுக்கு போகும்போது மனசுக்கு ரொம்ப ஒரு நிறைவாக இருந்தது. நான் வீட்டுக்கு போகும்போது இதில் வந்து அகில் ப்ரொடியூசரு, அப்புறமா அர்ஜுன் இல்லையா ஹீரோ, இவங்க 3 பேருக்கும் பெரிய ஹேட்ஸ் ஆஃப். உண்மையிலே ஒரு பெரிய சல்யூட் தான் வைக்கணும். ஏன்னா இப்படி ஒரு கதைக்களத்தை தேர்வு பண்ணி தமிழில் இது நடக்குமான்னு தெரியல. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. ஏன்னா எப்படி இதை முடிவு பண்ணாங்க, எப்படி இதுக்கு ஒத்துக்கிட்டாங்க, ஒரு நடிக்க ஒரு ஹீரோ எப்படி முன் வந்தான் அப்படின்னு நினைக்கும்போது, ஏன்னா இங்கே இருக்கிற ஹீரோ நிறைய பேர் நம்ம பார்க்குறோம். எல்லாம் அவங்க ரியாக்ட் பண்ணுற விதங்கள், அவங்கள அப்ரோச் பண்ணும்போது அவங்க பேசுகிற விதங்கள்லாம் இப்படி எல்லாம் நம்மக்கிட்ட இல்லையேன்னு சொல்லி ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஹீரோ இந்த மாதிரி நம்ம தமிழ் சினிமாவில் இந்த மாதிரிலாம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இந்த படம் பார்க்கும்போது எனக்கு வந்து பயங்கரமாக எனக்கு வந்து மனசு வந்து ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபைடாக கொடுத்தது. ஏன்னா காலையில் வேறு ஒரு படம் பார்த்தேன். அந்த படம் எனக்கு ரொம்ப என்ன சொல்ல அயற்சியை கொடுத்தது அந்த படம். இந்த படம் பார்த்துட்டு வீட்டுக்கு போகும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த மாதிரி படங்கள்லாம் வருது, நம்ம வந்து இதை கொண்டாடணும். ஏன்னா மலையாள சினிமா மேலே வந்து எப்பவுமே ஒரு பெரிய மோகம் இருக்குது. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். எல்லா படத்துலையுமே ஏதாவது ஒரு ஒரு சின்ன விஷயத்த ஒரு பெரிய படமாக அவங்க வந்து அதை மாற்றுறது இருக்கு இல்லையா. இங்கே வந்து 100 கோடி 200 கோடின்னு செலவு பண்ணி நம்ம எடுக்கிற படங்கள் வந்து எல்லோரும் திருப்திப்படுத்துதானா? கட்டாயமாக அது இல்லைன்னு தான் உங்களுக்கே தெரியும். இப்படியாப்பட்ட படங்கள் வந்து போய் சேர்ற இடம் இருக்கு இல்லையா. நீங்கள் கமர்ஷியலாக வந்து இந்த படம் வந்து போலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்படாதீங்க. ஏன்னா ஜே பேபியும் அப்படி போல. அதனால் அது வருத்தப்படுறதுனால எந்த பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை சரியாக பண்ணியிருக்கிறோம் தான் நான் நினைக்கிறேன். இன்றைக்கி நம்மளுக்கு இங்கே கூடி பேசுகிறது வந்து இந்த படத்துக்கு தான் நடக்குது. 100 கோடி 200 கோடி படத்துக்கு இது நடக்காது கட்டாயமாக. அந்த ஆத்ம திருப்தி நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயம். அதே நேரத்தில் வந்து ஃபினான்ஷியலாகவும் நம்ம சர்வே பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுறோம். இப்போ அடுத்த படம் வந்து அந்த மாதிரி எடுக்க முடியுமா அப்படின்ற யோசனையை நம்மளுக்கு கொடுக்குது இந்த மாதிரி ஒரு ரிசல்ட்டு. அப்போது இங்கே வந்து கமர்ஷியலாகவே நம்ம இந்த கதையை சொல்ல வேண்டிய விஷயமா நம்ம வந்து ஃபீல் பண்ணுறோம். இந்த கதையை நீங்கள் வந்து இன்னும் கமர்ஷியலாக அடிதடியோட இன்டர்வல் பிளாக்லேயே அவன் வந்து ஒரு பெரிய நடிகனாகி அப்படி ஒரு சும்மா சொல்கிறேன், அப்படி ஒரு ஆளை போயிருந்தால் பெரிய கமர்ஷியல் சக்ஸஸாக இந்த கதை மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் எடுத்துக்கிட்ட அந்த கதையை ரொம்ப நேர்மையாக, ரொம்ப அழகாக, ஏன்னா அந்த வாழ்வியலை லைஃப்பை நான் வந்து உள்ளுக்குள்ளே இருந்து அப்படியே பக்கத்துலேயே இருந்து பார்க்குற ஃபீல் கிடச்சிது எனக்கு. அந்த ஒரு கேரக்டர், அந்த குடும்பம், ஒரு அம்மா, ஒரு துப்புரவு தொழிலாளர்களாக இருக்கக்கூடிய ஒரு அம்மா, அவங்களுடைய அப்பா சதா வந்து காசு கேட்டு சினிமாக்காக போடுறது, ஒரு பையன் அவனும் வந்து ஏதோ ஒரு வேலையை தேடிக்கிட்டே வந்து தொடர்ந்து ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கிறது, அப்புறமா தங்கச்சி கேரக்டர், இது எல்லாமே வந்து ரொம்ப ஒரு நல்ல லைஃப் எனக்கு வந்து பிடிச்சிருந்தது. அதில் இன்னும் ரொம்ப முக்கியமான நான் ரொம்ப சந்தோஷப்பட்டது என்ன அப்படின்னா, தமிழ் சினிமாவை நிறைய இடத்துல பயன்படுத்தியிருந்தீங்க, தமிழ் நடிகர்களை பயன்படுத்தியிருந்தீங்க, தமிழ் காட்சிகள் வந்து சினிமா காட்சிகள் நிறைய இடத்துல இருந்தது. எனக்கு அது வந்து ஏன் அப்படி செஞ்சீங்கன்னு எனக்கு தெரில. ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நான் அதை பார்க்கும்போது. இவ்வளோ தூரத்துக்கு இவர் வந்து தமிழை நேசிச்சிருக்கிறாரு இந்த டைரக்டர்னு என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சுது. ஒருவேளை தமிழ் ரசிகர்களையும் இது போய் சேரணுன்றதுக்காக கூட வச்சுருக்கலாம். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறமா நிறைய இடங்களில் வந்து டைலாக்ஸ் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ஊக்கமாக இருந்தது, ரொம்ப பயங்கர ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்தது நிறைய இடங்களில். அந்த பொண்ணு ஹீரோயின் வந்து அவங்ககிட்ட அந்த வாட்டர் டேங்க் மேலே ஏறி அங்கே நின்று பேசும்போது, கீழே இருக்கிற சத்தத்தெல்லாம் நீ வந்து மறைக்கணும்னா நீ உயரத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்கிற அந்த டைலாக் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரானரி டைலாக். உண்மையிலேயே நீங்கள் எந்த வயசில் வந்து நீங்கள் எப்படி இவ்வளோ மெச்சூராக அதை ஹேண்டில் பண்ணுறீங்கன்றது ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படங்கள் வந்து தேட்டரில் வந்து பெருசாக போல, இந்த மாதிரியான வியாபார ரீதியாக வெற்றி அடையலை அப்படின்றது வந்து நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு பாடமாக தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா மக்கள் வந்து அவங்க ரசிக்கிற மாதிரி நம்ம கொடுக்க வேண்டியது. இப்படி ஒரு ஆர்ட் ஃபிலிமாவோ இல்லை வந்து வெறும் வந்து ஒரு ஒரு டாக்குமெண்ட்ரியாவோ இல்லை இந்த மாதிரி
ஒரு ரியல் லைஃப்பை சொல்கிறோன்றதுக்கு வந்து இப்படி தான் இங்கே வந்து தொடர்ந்து எல்லாத்துக்குமே அப்படி தான் அந்த மரியாதை கிடைக்குது. அப்போது நம்ம இதை வந்து எப்படின்னா ஒரு கமர்ஷியலுக்குள்ளே இந்த கதையை நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. கமர்ஷியலாக வெற்றி அடையணும்னா நம்ம அப்படி தான் அதை பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லன்னு சொல்கிறேன். ஜேபேபிக்குமே நான் சந்தித்த இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நான் அதிகமாக சந்தித்தது. நம்மளை நம்பி ப்ரொடியூசர் படம் போட்டு அதுக்கு நம்ம வந்து ஒரு ப்ராஃபிட்டை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு யோசனையில் பண்ணுறது வந்து அது வெறும் பேராகவும் புகழாகவும் தான் நம்மளுக்கு கிடைக்குதே கண்டி அது வந்து பணமாக கிடைக்கல. அது வந்து ஒரு பெரிய வருத்தம் தான். ஏன்னா நம்மளுக்கு இந்த கதையெல்லாம் ஒத்துக்கிட்டு ஒரு ப்ரொடியூசர் பண்ண வர்றது இருக்கு இல்லையா, அது வந்து எனக்கு எப்படி ரஞ்சித் வந்தாப்பலையோ அது மாதிரி உங்களுக்கு அந்த ப்ரொடியூசர் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவங்க இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்ட கதாநாயகனுடைய அந்த அந்த வாழ்வியலை அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை நம்ம நல்லா இருந்தாலே இங்கே வந்து 1008 பிரச்சனைகளை சந்திக்கிற சூழ்நிலை இருக்கும்போது ஏதோ ஒரு சின்ன குறைபாடா அப்படின்னு இருக்கக்கூடியவங்களை இந்த சமூகம் எப்படி நடத்துதுன்றது வந்து ரொம்ப முக்கியம். நம்ம ஏன்னா அவ்வளோ விஷயத்தில் வந்து அவங்க வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. இது அவ்வளோ வந்து என்ன சொல்கிறது, எல்லா இடத்துலையுமே புறக்கணிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த ஹீரோ மாதிரி எல்லா இடத்துலையும் அவர் வந்து புறக்கணிச்சிட்டே இருக்கிறாங்க ஒரு வாய்ப்பு தேடி போகும்போதெல்லாம். கடைசி அந்த கிளைமேக்ஸில் அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த அந்த இடத்துல ஒரு ஆடிஷன் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அன்எக்ஸ்பெக்டட் சீன் அது. உண்மையிலேயே அந்த இடம் வந்து எனக்கு ரொம்ப பயங்கர சர்ப்ரைசிங்காக இருந்தது. மொத்த பேரையும் குடும்பத்தையும் உட்கார வச்சுட்டு அது நடுவில் வேறு சிஸ்டர் வந்து என்ன சத்தம்னு கேட்கும்போது சைலண்டாருன்னு சொல்லி ஒருத்தன் வந்து சொல்கிற இடம் இருக்கு இல்லையா, எக்ஸ்ட்ரானரி அது. அந்த இடத்துல அவன் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி என்னடா அதை ரொம்ப ஓகேவாக தான் இருக்கே அப்படின்னும் போது திடீர்னு அவன் வந்து கத்தி திட்டுறது இருக்கு இல்லையா, எக்ஸ்ட்ரானரி. அது ரொம்ப சூப்பராக இருந்தது எனக்கு. எனக்கு இந்த படம் வந்து ரொம்ப முக்கியமான படமாக நான் பார்க்குறேன். எனக்கு ரொம்ப மன திருப்தியை கொடுத்தது இந்த படம். இது கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். நீ தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய மேடைகளில் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நன்றி.